வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நாள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தான். நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வர விளாக், டெய்லி விளாக் தான். நார்மலாக ஒரு டே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. இன்றைக்கி போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு 2 ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம காரைக்குடி போயிட்டு நம்ம ஆஃபீஸ் போகணும். அதுதான் அன்றைக்கான பிளான். மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, நம்மளே யூஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா காரைக்குள்ளே போகும்போது ஒரு ஃபோன் ஒன்று வந்துருச்சு. கரெக்டாக சிக்னல் நிற்கும்போது என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசிட்டேன். பேசணும் நாங்கள் சிக்னல் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு தம்பி இங்கே வாங்க, ஓரமாக பைக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி எங்கே வேலை பார்க்குறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஹெல்மெட்டு போடல, ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. இன்னும் நமக்கு 90 நாள் இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு என்னான்னு நான் சொல்கிறேன். நம்ம போயிட்டுருக்க வேலையில் வந்து இந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஸ்லைட்லி டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கு. ஆகும் சில டைமு. இந்த டைம் வந்து ரொம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த முடிவு எடுத்துடணும். யோசிச்சுட்டே இருந்தோம்னா சரியாக வராது. ஸோ அதனால தான் நம்மள ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஜாப் வந்து தேடிட்டு இருக்கோம். வேறு ஜாப்ன்றதை விட வேறு ஒரு ஃபீல்டை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். நம்ம ஷார்ட்ஸை கொண்டு போய் நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கொடுத்துட்டு போகலான்னு போயிட்டுருக்கேன். அது என்ன ஆர்டிஸ்ட்டுன்னா, நம்ம ஷார்ட்ஸ் வாங்கி 3 நாள் ஆச்சு. 3 நாள் இன்றைக்கி தான் கொடுக்க போகிறோம். சனிக்கிழமை வாங்கினோம், திங்கள் இதோட 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் இன்னைக்கு. கேமராமேன் என்னடா ஆச்சுன்னா, கேமராமேன் ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல. இன்றைக்கி எங்கேயோ ஜல்லிக்கட்டு போல், இல்லை ஜல்லிக்கட்டு விட்டு மாடை பிடிச்சி வராங்களான்னு தெரில. ஆமாம், மாடை குளிப்பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க போல். வந்து விட்டோம். ஏய் பிரதர், என்னடா பண்ணுற? போய் போட்டு பாடுறா. வாங்கி சாப்பிட்டேன். வந்து ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போனோம். அப்போ எவ்வளோ தூரம்? எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான்.
போயிட்டு திரும்பி வரணும் சாயந்தரம் போல். நினச்சி பாருங்கள், இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே டயர்டாயிருவேன். நம்ம சேனலாக புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கிளம்பியாச்சு. எங்கடா கிளம்புற, போயிட்டே இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் திருச்சி போனோம். திருச்சி போனப்போ பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கீழே இறங்கணும். இறங்கி பைக்கை தான் இப்படி எடுத்தேன். ஹெல்மெட்டு போடல அப்படின்னு ஃபைன் போட்டேன். நம்ம எப்பயுமே போட்டிருப்போம், அன்னைக்கு மட்டும் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஃபைனாக போட்டேன். அது 1000 ரூபா. அது அப்போ கட்டணும். பெட்ரோல் வேறு இல்லைங்க, பெட்ரோல் போட்டு போகணும். பெட்ரோல் போட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம் நெருங்க. ரோட்டாரமாக இருக்க கூலிங் கிளாஸ் கடையில் என்ன பண்ணுவோன்னா, எப்பயுமே பார்த்தாலே நிப்பாட்டி ஒரு கண்ணாடி வாங்கிடுவோம். அது என்ன ஆகுனா போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடிங்கிட்டு விட்ருவாங்க ஒன்று, இல்லை நம்மளே எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவோம். அதுதான் அதிகமாக நடக்கும். எப்போ பார்த்தாலும் அதுதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு வாங்குவோம், பொருளில் ஏதாவது ஒன்று இருக்கும், வாங்குவோம், ஒன்று ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போட்டு வந்துடுவோம். ஒரு 3 நாள் 4 நாள் கூட நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் இப்போலாம் அது வாங்குறதே இல்லை. ஓகே, நான் பெட்ரோல் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு அப்படி ஒரு தூக்கம் வருது. ஹெல்மெட்டை போட்டு இப்படி போயிட்டே இருக்கோம்ல, இந்த காற்றுக்கு அதுக்கும் அப்படியே சொக்குது. அதான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் அப்படியே வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். இப்போ தான் வந்துட்டு நம்ம காரைக்குடி என்ட்ராக போகிறோம். மானகிரி போயிட்டு காரைக்குடி. மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தால் திரும்பவும் அதே தான் தலைக்கிலே ஓடிட்டுருக்கு. ஒரு பாட்டு போடு. ஓகே. கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. காரைக்குடி இன்னும் 6 கிலோமீட்டர். ஐயோ, காரைக்குடி வந்தாச்சு. மனசு தடுமாறும்
காத்திருப்பேன் பொன்மையிலே. தேடி வரும் உண்மையிலே செய்தி சொல்வேன் கண்ணாலே. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லித்தோட்டம். நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே.